டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜகவில் இருக்கிற உயர்மட்ட குழு தலைவர்கள், மாநில தலைவர் எல்லாருமே அவசரமாக கிளம்பி டெல்லிக்கு வாங்க, உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு பாஜக தலைவர் நிதின் நபீன் கிட்ட இருந்தும் அமித்ஷா கிட்ட இருந்தும் அவசர அழைப்பு வந்ததுனால ஓடோடி போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் எல்லாமே பாஜகவுக்கு ஒரு பெரும் நிம்மதி கொடுத்திருந்தாலும் தமிழ்நாடை நினச்சி அவங்க கஷ்டப்படுறத இங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை ஒரு பூகம்பம் ஏற்படுத்தினார்ல, இதில் ரொம்ப அடிபட்டு இருக்கிறாங்க பாஜக அப்படின்றதையும் இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே இங்கே தேர்தலில் இவங்க தோத்துட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது. 28 தொகுதியில் நின்ன பாஜக 27லையும் தோத்துட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய சரிவு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா தேர்தல் காலங்களில் பாஜக என்ன சொன்னாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட் தாங்க, இங்கே கூட்டணி ஆட்சி தான், இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு பல பேரும் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. மோடி அவர்கள் சொன்னார், அமித்ஷா அவர்கள் சொன்னார், ராஜ்நாத் சிங் சொன்னார். பாஜக தரப்புலேருந்து வந்தவங்க எல்லாருமே இங்கே ஒரு விஷயத்த சொன்னாங்க, இங்கே மோடி ஆட்சி தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி தான், நம்ம அமைச்சர்களாக இருக்கிறோம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து ரொம்ப ஆணித்தனமாக சொன்னாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் போட்டாச்சு நாமோ அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் கிடையாது, இங்கே கூட்டணி ஆட்சியும் கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முடிவு பாஜகவால் ஏற்றுக்கவே முடியல, அதிலிருந்து இன்னும் அவங்க வெளியே வரவே இல்லை. ஸோ இதனிடையில் தான் அமித்ஷா அவர்களை சந்தித்து அண்ணாமலை அவர்கள்லாம் சொன்னார்னா, நான் புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தயவுசெய்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறார். இதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, பாஜகவும் அண்ணாமலையை ரிலீஸ் பண்ணுறாங்க. வந்த உடனே டெல்லியில் இருந்துகிட்டே அவர் ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு வெப்சைட்டை வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, வி த லீடர்ஸ் அப்படின்னு நான் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், எல்லாரும் இதில் வந்து இணைங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே 10 லட்சம் பேரை கடந்து உறுப்பினர்கள் சேர்த்து கொண்டே இருந்தாங்க. ஸோ இது வெளியிலேருந்து தான் சேர்றாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணாங்க, சர்வசாதாரணமாக விட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்து பாஜகவில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள், கருநாகராஜன் முதற்கொண்டு அமர் பிரசாத் ரெட்டி முதற்கொண்டு எல்லா பெரும் தலைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை ஆரம்பித்திருக்கிற இந்த கட்சியில் போய் என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்க. ஸோ இது பாஜகவுக்கு ஒரு பெரிய இடி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதனுடைய விளிம்பின் நிலையில தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, போனவங்களாம் திரும்பி வாங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஆனால் யாருமே திரும்பி வர்ற மாதிரியே இல்லை. நீங்கள் என்னங்க கூப்பிடுறது, நாங்கள் என்னங்க கேட்குறது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அடுத்தடுத்து கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாங்க, பெரும் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா விலகி அண்ணாமலை ஆரம்பித்த அந்த இயக்கத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்க. இது பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்றத பற்றி விசாரிக்கணும், ஆலோசனை பண்ணணும். ஸோ அதனால் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாமே வாங்க, அதே போல் மாநில தலைவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவசர அழைப்பு கொடுக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனக்கா, வானதி சீனிவாசன், எச் ராஜா, அதே போல் கருப்பு முருகானந்தம், ஏபி முருகானந்தம், நயினார் நாகேந்திரன் இப்படின்னு பல தலைகள் என்ன பண்ணுறாங்க, பாஜக தலைவர் நிதின் நபீனையும் அதே போல் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து என்ன பண்ணுறாங்க, தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் பாஜக தரப்புலேருந்து, தமிழ்நாடு பாஜக தரப்புலேருந்து சில விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் தோற்றோம், எதனால் தோற்றோம், நம்மளுடைய தேர்தல் வியூகங்கள் எந்த அளவுக்கு தோற்றுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே முன் வச்சிருக்கிறாங்க. இதில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உட்கட்சி மோதல் தாங்க பெரிய விஷயமே. பல மாவட்டத்தில் வேட்பாளர்களை வந்து என்ன பண்ணலை, சரியாக அனுசரிக்கவே இல்லை. கட்சி நிர்வாகிகள் பலரும் என்ன பண்ணிட்டாங்க, உட்கட்சி மோதல் விவகாரத்தில் இங்கே தோய்ந்து என்ன பண்ணாங்க, வேலைகளை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்களே உள்ளடி வேலைகள் பார்த்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்கே கூட்டத்தில் முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா அவர்கள், இது மேட்டிருந்து சாட்டையை தான் நாங்கள் கையில் எடுக்க போகிறேன், உங்கள் உட்கட்சி மோதலை, தனிப்பட்ட ஒரு விஷயத்தை, பிரச்சனைகளை கட்சிக்குள்ளே கொண்டு வராதிங்க, உங்கள் யூகவை தூக்கி போட்டுட்டு தயவு செய்து அடுத்த கட்ட லெவலுக்கு கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு கடுமையாக என்ன பண்ணியிருக்காரு, சாடி இருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தேசிய கட்சியான காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு உட்கட்சி மோதல் அப்படின்ற ஒரு பூதாகாரமான விஷயம் வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு கட்சியிலும் இருக்குதுங்க உட்கட்சி மோதல் அப்படின்றது, ஒவ்வொரு கட்சியிலும் இருக்குது. எல்லா கட்சி
கட்சியிலும் இருக்குது. சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சியிலும் இருந்தது. ஆனால் இங்கே பாஜக காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி உட்கட்சி மோதல் இருக்குல்ல, இது எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு தான் பாஜக நிர்வாகிகள் சொல்றதை இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில மாவட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உட்கட்சி மோதல் வெடிப்புனால தான் ஒரு சில வேட்பாளர்கள் தோத்து இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில வேட்பாளர்களை அந்த மாவட்ட நிர்வாகிகள் அங்கீகரிக்கவே இல்லை, வேலை செய்யவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் பூதாகரமா வெடிச்சிருக்கு. என்னன்னா பாஜக கொடுத்த தேர்தல் நிதியை சரியா கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்க முன்வைக்க பார்க்கிறோம். இது குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சது அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்திலும் சில விஷயங்கள் ஓட்டைகள் இருக்குது. இது எல்லாமே தான் நம்ம தோல்வியை சந்திக்கிறதான ஒரு காரணமா இருந்தது அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வச்சாலும் விஜய் அவர்களுடைய அலையினால தான் இங்க பெரும் இழப்பு வந்திருக்குது. ஏன்னா இங்க விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதை ஒருபோதும் அமித்ஷா அவர்கள் இங்க ரசிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஒன்னே இங்க திமுக இருந்திருக்கணும், இல்ல அதிமுக இருந்திருக்கணும். அதை தவிர்த்துட்டு இவர் வந்து நிக்கிறாரே அப்படின்ற ஒரு குறை தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதிமுக வந்ததுன்னா எப்படியாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆட்சி தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக இருந்தா கூட சரி, அதிமுகவுக்கு நிகர் இங்க திமுக அப்படின்றது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம். புதுசா இவர் கட்சி ஆரம்பிச்சு உடனே இங்க ஆட்சி பிடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் மனசுல இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பொதுவா இது பிராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டாலே இப்படிதான் இருக்கும். ஸோ இதன் மத்தியில தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கடுமையாக என்ன பண்ணியிருக்கிறாரு, சாடி இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தின ஒரு பெரும் காயம்தான் பாஜகவால் இங்கே நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு காயமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வளர்த்த கடா மார்பில் பாயுதடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வளர்த்து விட்ட அண்ணாமலையே இன்னைக்கு நம்மள என்ன பண்ணுறாரு, காலி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குறை பாஜகவில் இருக்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா அவர்கள் இனி பாஜக அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும், வளர்ச்சி போகணும், உங்கள் உள்கட்ட அமைப்புகளை சரிப்படுத்துங்க அப்படின்னு பாஜக தலைவர் நிதின் நபீனும் சில ஆலோசனைகள் கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் PL சந்தோஷ் அவரும் என்ன பண்ணியிருக்காரு, சில ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கூடிய விரைவில் தமிழ்நாடு பாஜக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உள்கட்டமைப்புகள், மாவட்ட செயலாளர்கள் இப்படின்னு பல மாற்றங்கள் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் இதனால் புரிஞ்சுக்க முடியுது. தலைவர்கள் மாற்றப்படலாம். நிறைய மாவட்ட தலைவர்கள், அதாவது சீனியர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் மாற்றப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் தமிழ்நாடு பாஜக அப்படின்றது புத்துயிர் பெறும் அப்படின்னு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க இங்கே தெரிவிக்கிறதையும் இங்கே நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தின தாக்கத்தினால தான் இன்னைக்கு பாஜக இந்த நிலைமைக்கு போயிருச்சா, இல்லை ஒட்டுமொத்தமாக பாஜகவை மக்கள் புறக்கணிக்கிறாங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.